நீ எனக்கு ஓட்டு போட வேணாம், என் தங்கச்சி ஆன்சி சோபாராணிக்கு ஓட்டு போட வேணாம், என் தம்பி கிம்லருக்கு போட வேணாம், என் தங்கச்சி மணியர் சீனிவருக்கு போட வேணாம், என் தம்பி சீலனுக்கு போட வேணாம், யாருக்கும் என் பிள்ளைகளுக்கு போட்டுறாது. ஆனால் ஜபிக்க போறீல்ல, அப்போ இறைமகன் இயேசுட்ட கர்த்தர்கிட்ட வேண்டுவில்ல, பாவம் இந்த பிள்ளைங்க ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க வெல்ல வேண்டும் ஆண்டவரேன்னு ஒரு நிமிடம் ஜெபி, அது போதும் எனக்கு ஓட்டு போட வேணாம். இப்போ எங்க வெற்றியை நான் கர்த்தர்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதே மாதிரி ஏக இறைவன் அல்லாட்ட தொலை போறேன் என் சொந்தங்கள்கிட்ட. சீமானுக்கு அவன் பிள்ளைகளுக்கு நீங்க போட மாட்டிய, நீங்க கருணாநிதிக்கு தான் போடுவிய, காங்கிரஸுக்கு போடுங்க, போட்டு போங்க போட்டு போங்க. ஆனால் பாவம் 15 வருஷமா அந்த பையன் கத்துறான், 10 வருஷமா திருத்துவா கத்திரி கிடக்குது அந்த பிள்ளைய. அல்லாஹ் அந்த பிள்ளைய வெல்லணும்னு ஒரு நொடி துவா பண்ணி விடுங்க. ஓட்டங்களுக்கு நீங்க போட வேணாம், அது அங்கேயே போடுங்க. ஆனா அல்லாட்ட சொல்லுங்க, எங்க வெற்றியை நாங்க இறைமகன் இயேசுகிட்டையும் அல்லாட்டையும் ஒப்படைச்சிட்டு போறோம். ஏற்கனவே முருகன் சொல்லித்தான் வந்தேன், அவனை நேரடியா பேசுவன்ல. சரி, உன் பேரனை வெல்ல வைக்காம நீ இந்த நாட்டுக்கு மக்களுக்கு என்னதான்டா நல்லது செய்வேன்னு கேட்டேன். அவன்கிட்ட பதில் இல்லை. என்னை ஜெயிக்க வைக்காம என்ன நல்லது செய்ய போற நீ சொல்லு.